அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹானர் 20i blank டிஸ்பிளே, அதாவது லைட் எரியும், டிஸ்பிளேயில் படம் தெரியாது. இது டிஸ்பிளே கனெக்டரில் லைன் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. எந்த லைனில் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சிபியூலேருந்து டிஸ்பிளேக்கு வரக்கூடிய டேட்டா 2ஓட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 லைன் தான் ப்ராப்ளம். லைன் வரல, அதாவது ஓப்பன் லைனாக தான் இருக்குது. இது சிபியூலேருந்து டைரெக்டாக வர்றதுனால நம்ம சிபியூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சிபியூவை ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணால் தான் நம்ம கரெக்டான ரிசல்ட் எடுக்க முடியும். அதனால் சிபியூவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை 2 விதமாக யோசித்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்று, சிபியூலேருந்தே அந்த லைன் வராமல் இருக்கலாம், இல்லை சிபியூலேருந்து லைன் வந்து இந்த கனெக்டருக்கு அந்த லைன் வராமல் இருக்கலாம். இது 2 விதமாகவும் யோசித்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். கனெக்டரோட எக்ஸாக்ட் அந்த பாயிண்டில் பின்னாடி குரோக்கடைல் பின் அடிச்சுட்டு நம்ம சிபியூவோட பேடில் அந்த கனெக்டிவிட்டி இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்த்தா அந்த 2 லைனுக்குமே கனெக்டிவிட்டி இல்லை, பாசிட்டிவும் வரல, நெகட்டிவும் வரல. அப்போ சிபியூலேருந்து லைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டில் தான் பிரச்சனை, இன்னர் லேயரு ப்ரோக்கன் ஆகிருக்கு. நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.